ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னுடைய டே இந்த லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. எப்பயுமே எல்லாருக்குமே அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு கப் டீயோட அல்லது ஒரு கப் காஃபியோட தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுடைய வீட்டிலும் இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு தம்பியாக்களும் வந்து நிற்கிறபடியே அப்போ அவங்க எனக்கு சுவிஸிலேருந்து ஃப்ரெஷ் பால் வாங்கி கொண்டு வந்தாங்க. அப்போ அதையும் காய்ச்சி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீ போடுவோம்ன்ட்டு போட்டு தான் இப்போ நான் டீ ஊற்றி கொண்டு இருக்கிறேன். ப்ளீஸ் யாருமே தப்பாக நினைக்காதேங்கோ, எனக்கு வாய்ஸ் கொடுக்க முடியலை. ஏனென்றால் அவ்வளவத்துக்கு இந்த வெயிலுக்கும் வெதருக்கும் தொண்டு எல்லாம் அவ்வளவத்துக்கு அடைச்சி போயிருக்குது. ஆனால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றதால் கட்டாயம் நான் வீடியோஸ் போட்டே ஆக வேணும். அதால் தான் நான் இந்த வீடியோஸை உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் ரெசிபி எதுக்குமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல. அப்போ அதால் ஓகே இவ்வளவு தானே என்று போட்டு இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காகவே அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்களென்றால் சலாமி சீஸ் எல்லாம் வச்சு பான் ரோஸ்ட் பண்ணித்தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இது வந்து என்னுடைய தம்பிൻ്റെ பிள்ளைகளுக்கும் விருப்பம், என்னுடைய பிள்ளைகளுக்கும் விருப்பம். அதால் இந்த ஸ்லைஸ் பானுக்குள்ள நாங்கள் இந்த சீஸும் சலாமியும் வச்சு இதே மாதிரி நாங்கள் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் என்றால் உண்மையில் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க விருப்பப்பட்டால். காலையிலே எல்லாரும் டீயோடையும் இந்த சாண்ட்விச்சோடையும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு ஒரு 11:30 போல் மேங்கோ லெசி அடிப்போம்ன்ட்டு தான் இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு கூலாக ஏதாவது குடித்தா தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். ஆனால் அதுவும் இந்த மேங்கோ லெசியை வந்து இந்த வெயிலுக்கு நாங்கள் உண்மையில் அடித்து குடித்தோம்ன்றால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதை விட நாங்கள் இதுக்குள்ளே ஜோக்கெட் சேர்த்துக்கொள்கிறதால உடம்புக்கும் அவ்வளோ ஒரு குளிர்மையாக இருக்கும். இங்கால பார்த்தீங்களா நேரம் வந்து 1:30 ஆகிட்டது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஸ்பெஷல் லஞ்ச் பார்த்தீங்களென்றால் பீஃப் பிரியாணி, அதோட கோழிக்கால் ஏப்ரலில் வச்சிருக்கிறேன். அதோட வந்து கத்தரிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு டேட்ஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு அச்சார் ஒன்று செய்திருக்கிறேன். இது வந்து பிரியாணிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்ட ரெசிபி நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இங்கால வந்து ஜோக்கெட்டுக்குள்ள குக்கும்பர் வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு ரைத்தா மாதிரி செய்திருக்கிறேன். இந்த வெயிலுக்கு இதுக்கும் ஒரு சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களுடைய இன்றைய லஞ்ச். ஓகே, இன்றைக்கு லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சத்துக்கு எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுத்து போட்டு மிதிவடி செய்யலாமென்று தான் இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையில் ஈவினிங் டீ டைமுக்காகத்தான் இந்த மிதிவடி நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியானது ஒன்று தான். ஏனெண்டா நாங்கள் ரோல்ஸ் எப்படி செய்கிறோமா, நான் இதுக்குள்ளே வந்து முட்டை வச்சு செய்யணும், கொஞ்சம் பெருசாக செய்வோம், அவ்வளவுதான் இதுக்கு வித்தியாசம். இப்போ எல்லா மிதிவடிகளையும் நான் பாருங்கள் இது போல் நல்ல வடிவாக சுற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ சுற்றி எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் அந்த முட்டையில் புரட்டி போட்டு பிறகு திருப்பி அந்த ரஸ்கு தூளில் புரட்டி போட்டு நாங்கள் பொரிச்சு எடுக்க வேணும். இப்போ அதுக்குத்தான் நான் இப்போ முட்டை உடைச்சி ஊற்றி கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் என்னட்ட நிறைய ரெசிபிகள் தொடர்ந்து எழுதி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கள். கட்டாயம் இனி வர்ற வீடியோவில் நான் என்னுடைய ப்ளாக்கில் எல்லாமே உங்களுக்காக கவர் பண்ணுவேன். இப்போ இந்த மிதிவடி ரெசிபி கூட உங்களுக்கு தேவை இல்லையென்று நினைக்கிறேன். ஏனெண்டா நார்மலாக எல்லாருக்குமே எப்படி ரோல் செய்கிறது, அதுக்கு எப்படி கறி வைக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதால் தான் இந்த மிதிவடி ரெசிப்பியை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் ஷேர் பண்ணல.
இப்போ எல்லாமே சுற்றி முட்டையில் தோய்ச்சி அந்த ரஸ்கு துள்ளி எல்லாம் தோய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெயும் நல்லா கொதித்து வந்துட்டுது. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு தான் கட்டாயம் இந்த ரோல்ஸ் வந்து நாங்கள் பொரிச்சு எடுக்கணும். ஏனெண்டா இல்லாட்டிக்கு இந்த வெளிப்பக்கம் வந்து எங்களுக்கு நல்லா கருகிடும், நல்லா கிறிஸ்பியாக எங்களுக்கு இருக்கணுமெண்டா நாங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்ல வடிவாக ஒரு பொன்னிறமாக வரும் மட்டும் நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம்டா ரோல்ஸோ மிதிவடியோ எங்களுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும். ஓகே, இப்போ எங்கள்ட மிதிவடி எல்லாமே நான் பொரித்து எடுத்துட்டேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்ல பொன்னிறமாக வந்திருக்குது, எல்லாமே ஒரே கலராக வந்திருக்குது பாருங்கோ. இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். இங்கால பாருங்க 2 குட்டிகள் நின்று விளையாடி கொண்டு இருக்கணும். வெளியில் வந்து சரியான வெயில் அடித்து கொண்டிருக்குது. இப்போ மட்டாக்கள் எல்லாருமே ரெடியாகி கொண்டிருக்கணும். நாங்கள் ஒரு வெளியில் கடைகளுக்கு போவோம்னு சொல்லிட்டு இப்போ சின்ன குட்டிகள் பாருங்க அவைகள் என்ன வந்து ரெடி ஆகலை. இப்போ ரூமுக்குள்ளே நின்று விளையாடி கொண்டு நிற்கணும். இப்போ ஷாப்பிங் எல்லாமே முடிச்சு போட்டு நேரம் 7 மணி ஆகிட்டது. இப்போ பபிள் டீ கடைக்கு வந்துட்டோம். இப்போ அதில் வந்து எல்லாரும் வாங்கி குடிச்சு கொண்டு நிற்கிறோம். இங்கே பபிள் டீ எல்லாம் குடிச்சு போட்டு ரேமால் இறங்கி வந்துட்டு அதில் ஒரு தண்ணி கொண்டு இருக்குது. அப்போ அதில் சின்னாக்களை விளையாட விடுவோம்னு சொல்லி போட்டு இப்போ விளையாடி கொண்டு இருக்கிறேன். இப்போ நேரம் வந்து 9 மணி ஆகிட்டது. இப்போ பாருங்க நல்லபடியாக ஓடி விளையாடி கொண்டு இருக்கணும். இப்போ இங்கால இன்றைக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அப்போ அதால் பிள்ளைகளோடையே வச்சு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லி போட்டு தான் இப்போ கேக் கட் பண்ணி கொண்டு இருக்கணும். ஓகே, இப்போ கேக் கட்டிங்கெல்லாம் முடிஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா இரவுக்கு சாப்பாடு வந்து தம்பியாக்கள் பீட்சா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு பீட்சா கேட்டினோம், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கும் வந்துட்டது. இப்போ நாங்கள் இந்த பீட்சா தான் சாப்பிட போகிறோம். இந்த பீட்சாவோட பார்த்திங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கும் வெக்கைக்கும் இதமாக நாங்கள் ஒரு சலாட்டும் உண்டு போட்டிருக்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் ஆப்பிள் போட்டிருக்கிறோம், சோளன் போட்டிருக்கிறோம், தக்காளி பழம் போட்டிருக்கிறோம், குக்கும்பர் போட்டிருக்கிறோம். விருப்பப்பட்டால் நீங்கள் பைனாப்பிள் போட்டுக்கொள்ளலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். அதோட சலாட் சோஸும் சேர்த்து நல்ல வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டோம்டா உண்மையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.